Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1146 part 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு அந்த ஷீல்டுல போய் இடிச்சு பயங்கரமா பிளாஸ்ட் ஆச்சுல்ல, எல்லாம் பார்த்து கவலைப்பட்டு இருப்பாங்க. அதே நேரம் அங்க ஐலாண்ட்ல காட்டுறாங்க ஏதோ ஒண்ணு பயங்கரமா ஐலாண்டுக்குள்ள இழுக்குது. மெரைன் ஆளுகள்ல இருந்து ஏகப்பட்ட பேர் ஐலாண்ட நோக்கி பிச்சுக்கிட்டு போவாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த புழு மான்ஸ்டர் இருக்குதுல்ல, அது வாயை ஓபன் பண்ணி வச்சு நம்ம ஆளுக தப்பிச்சிடக்கூடாதுன்னு ஏதோ வேக்கம் பம்பை வச்சு இழுக்கிற மாதிரி இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்குது. அது உள்ள இழுக்கிற காத்துக்கு லூஃபி டோரி ப்ராகியாலேயே மூவ் பண்ண முடியல, கஷ்டப்படுவாங்க. சொல்ல போனா ஒரே இடத்துல நடந்துகிட்டு இருக்கானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இதே மாதிரி இழுத்துச்சுன்னா அதோட வாய்க்குள்ளதான் போகணும். என்ன பண்றதுன்னு தெரியாம முக்கிட்டு இருப்பானுங்க. அது இன்னும் பவர்ஃபுல்லா இழுக்க ஆரம்பிச்சிடும். லூஃபியோட மூஞ்ச பாருங்க எவ்வளவு கர்ண கொடூரமா மாறுதுன்னு. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு டோரியோட கையை பிடிச்சு இழுத்து விட்டுட்டு அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு அந்த சக்ஷன் பவர்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வந்துருவான். அப்படி வந்தவன் ஒரு ரொட்டேஷனை போட்டு அங்க இருக்க பில்டிங்க உடைச்சுக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க டோரி ப்ராகியால சுத்தமா முடியல. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் விட்டா வாய்க்குள்ள போயிருவாங்க போல. ஏன்னா பேலன்ஸே இல்லாம இப்ப தடுமாற ஆரம்பிச்சிட்டானுங்க. லூஃபி என்ன பண்ணிட்டான், அந்த உடைச்ச பில்டிங்க தூக்கி உனக்கு பசிக்குது அவ்வளவுதானே, இந்த பில்டிங்க தின்னு தூக்கிட்டு வீசுவான். அது வாயில போய் அடிச்சு அப்படியே தெரிச்சு போய் விழும் பாருங்க. பய வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டான். இப்ப என்ன பஞ்சாயத்துனா, ரொம்ப நேரமா பய பாத்தீங்கன்னா டாப் கியர்ல மெயின்டைன் பண்ணானா, அதனால இப்ப ஃபுல்லா பேட்டரி டவுன். அப்படியே மூஞ்சி பாடி எல்லாம் தொங்கி போய் கொல்ல ஆயிருவான். ஏன்பா என்ன பஞ்சாயத்து என்னன்னு கேட்டோன்னே, என்கிட்ட சுத்தமா இப்ப எனர்ஜி இல்ல, அதான் டவுன் ஆயிட்டான்பா. என்னடா ஆளே டோட்டலா வயசான ஆள் மாதிரி இருக்க அப்படின்னு உடனே அவன் எனக்கு ரொம்ப பசிக்குது, இல்லன்னா நான் இப்படியே தான் இருக்கணும்பானா. உடனே பிராகி என்ன பண்ணுவான், ஜெயண்ட்டுங்கெல்லாம் எமர்ஜென்சிக்காக எனர்ஜி ஃபுட் ஒன்னு வச்சிருப்பாங்க. அதான் அந்த புரோட்டீன் பார்னு சொல்லி சாப்பிடுவாங்களே, அந்த மாதிரி இதை சாப்பிட்டீங்கன்னா போதும் உனக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். உடனே லூஃபி அப்படியே பக்கத்துல போய் மோந்து பாப்பான். நாத்தம் தாங்க முடியல. பட் வேற வழி இல்லையே, இப்போதைக்கு சாப்பிடறதுக்கு எதுவும் இல்ல, அதனால இதைத்தானே சாப்பிட்டாகணும். மூக்கு அடமான வச்சுட்டு கஷ்டப்பட்டு முக்கி முனைத்துமா. அப்படி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் பழையபடி பேக் டு ஃபார்ம். சொல்ல போனா பயலுக்கு இப்ப எனர்ஜி வேற லெவல்ல கிடைச்சிருக்கும். சோ இன்னொரு சண்டையே போறதுக்கு ரெடி ஆயிட்டான். சரி எப்படியா லூஃபியை சரி பண்ணிட்டாங்க, இனி இதுக்கப்புறமாச்சு எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடலான்ட்டு வேகமா ஓடுவாங்க. விடுவாங்களா அவங்க? அந்த பன்னி மான்ஸ்டர் இருக்குதுல்ல, அது வெறி புடிச்சு விரட்டிட்டு வரும். எப்படியாச்சும் தப்பிச்சலான்னு இவங்க ரெண்டு பேரும் ஓட தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா லூஃபி தான், நீங்க கொடுத்த சாப்பாட்டுல இப்ப நான் ஃபுல் பவர்ல இருக்கேன், அதனால இந்த பன்னி பாயில நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பல்ட்டி போட்டு ரொட்டேஷன் போட்டு கியர் 3க்கு மாதிரி ஓங்கி அதோட தலையில ஒரு அட்டி இறக்குவான் பாருங்க. அந்த எட்டமே அப்படியே அதிரும். அவ்வளவுதான், சோழிய முடிச்சிட்டான்னு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவாங்க. கடைசியில பார்த்தா அந்த பன்னிக்கு எதுவும் ஆகல. நம்ம பைய கையை தான் நெஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்குது. உன்னோட ஒரே காமெடிப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை தூக்கிட்டு ஓடுவாங்க. அடிச்சால அந்த பண்ணி கொஞ்சம் ஜர்க்கூட்டு நின்னுட்டு இருக்கே தவிர இன்னுமே அதை கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ணல. என்ன பண்ண போறானோ தெரியல. அப்படியே கட் பண்ண லெலித் உட்கார்ந்து அழுன்னு அழுதுட்டு இருப்பான். ஏன்னா நம்ம எடிசன் டைரக்டா போய் ஷீல்டுல மோதிட்டான்ல, அதனால கதறி அழுதுட்டு இருப்பா. இவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் திடீர்னு கீழே இருந்து புகையா கிளம்பும். என்ன திடீர்னு புகை வந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தா அந்த சேட்டன் இருக்கானே, அவனோட கை அதான் மான்ஸ்டரா இருந்தால அந்த மான்ஸ்டர் குடுக்கு டம்முன்னு வந்து வச்ச உடனே அதை பார்த்து பயந்து கதற ஆரம்பிச்சிருவாங்க. இனி இவங்க இதை வேற ஹேண்டில் பண்ணி ஆகணும். என்ன ஆக போதோ தெரியல. அதே நேரம் இங்க பானி மத்தவங்க எல்லாம் சேர்ந்து அங்க இருந்த வைஸ் அட்மிரல்ஸ் எல்லாத்தையுமே பொல்லன்னு பொல்லந்துட்டாங்க. சரி ரைட்டு, இனி பிரச்சனை இல்ல, கப்பல்ல ஏறி கிளம்ப வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயண்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு போனா, திடீர்னு அதோட முதுகுல வந்து யாரோ கத்திய வச்சு ஒரே போடுவாங்க. பொத்துன்னு விழும். யாரான்னு பார்த்தா அந்த எத்தன் பரோனுங்கிற எல்டரு, அதான் குதிரை மான்ஸ்டரா மாதிரி இருக்கானே அவனோட டார்கெட் பாத்தீங்கன்னா இப்ப ஜுவல்லரி பாணி தான். எல்லாரும் அவனை பார்த்து பீதியில இருப்பாங்க. இப்ப இவங்க கூட இவங்க எல்லாம் சண்டை போடணும். அப்படியே கட் பண்ணா அந்த பேர்ட் மான்ஸ்டரா இருந்தாரே மார்க்கஸ் மார்ஸ், அந்த எல்டரு எங்க இருந்து பிராட்காஸ்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்குள்ள ஒரு வழியா பூந்தாச்சு. வெறும் ஒரு சின்ன டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேல யூஸ் பண்ணியே இவ்வளவு பெரிய பிராட்காஸ்ட் பண்ணிருக்காரு நம்ம ஆளு. என்ன கொடுமைன்னா, இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்குது. அந்த ஒரு நிமிஷம் முடிஞ்சதுன்னா இந்த உலகத்துக்கு வேகா பங்கு எல்லா உண்மையும் சொல்லிடுவாரு. ஆனா அதுக்குள்ளதான் மார்க்கஸ் அங்க வந்தாச்சு. வேகா பங்கு அவ்வளவுதான், இனிமேட்டெல்லாம் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, உன் சோலி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல பார்த்தா ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிப்பாரு. இனி இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஃபைட் எல்லாம் ஹெவியா நடக்க போகுது. ஏன்னா எல்டர்ஸ் எல்லாம் இப்ப டீம் ஆளுகளை நெருங்கிட்டாங்க. இனி இதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணா மட்டும்தான் நம்ம ஆளுகளால தப்பிக்க முடியும். சோ இதுக்கப்புறம் தப்பிச்சிட்டாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.